18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நானும் தினமும் உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தாலும் நீ என்னவோ என்னை அலட்சியப்படுத்திட்டு தாண்டி தாண்டி போறத பார்க்கும்போது நான் உனக்காக நல்லது செய்வேன்ற நம்பிக்கையே உனக்குள் இல்லாதது போல்தான் தெரிகிறது. இன்னைக்காவது நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்க வந்து விட்டாய்தானே. இனி எல்லாமே உன் மனசுக்கு நிறைவா, உனக்கான நல்லதா, உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நான் முடிச்சு தர்றேன். எப்பவுமே உனக்கான வருவாய் எதுவோ அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழ பழகு. வருவாய்க்கேற்ற செலவு இருந்தா நீ நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழலாம் தானே. நீ யாரு எப்படிப்பட்டவன்றத சொல்லக்கூடிய உரிமையை யாருக்கும் நான் கொடுக்கல. யார் அவங்கவங்க என்ன வேணா அவங்கள பத்தி நினைச்சுக்கலாம். ஆனா அடுத்தவங்களை இப்படிதான் இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அடக்கி ஆளணும்ன்ற எண்ணத்தை யாருக்கும் நான் உருவாக்கவில்லை என் செல்லமே. அடுத்தவங்க சொல்றதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தினா அவங்க சொல்றதுல பாதி நீயே அறியாத உன்னை பற்றிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வதந்தி தான். உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விடவா அடுத்தவங்க தெரிஞ்சு வச்சிருக்க போறாங்க. யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்காம நான் எப்படியோ அதன்படி என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு உனக்கான வாழ்க்கையை சிறப்பா, சரியா, நேர்மையா, ஒழுக்கமான முறையில வாழ தயாராக என் செல்லமே. உனக்கு எதிரில் வருபவர்களுக்கு நீ வழி விட்டு போ. அது ஓரமாக இருக்கணும். தெருவில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் உனக்கு எதிராக வருபவர்கள் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போவதுதான் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் தருவதாக இருக்கும். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்துல உன்னுடைய வெற்றியும் நிலையானது கிடையாது, தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பா கருப்பசாமி நான் கொடுக்கறேன். தேவையில்லாமல் விவாதிக்கணும், வீண் விவாதம் செய்யணும், சண்டை போடணும் முடிவு செஞ்சு உன்கிட்ட வந்து பேசுறவங்க கிட்ட நீ ஒருபோதும் பேசாதே என் செல்லமே. ஒருவர் உன்கிட்ட பேச வரும்போதே அவர்களின் நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நீ நடந்து கொள்ள பழகு. கணவன் பெயர் சொல்லி அழைக்காத மனைவியும் பேரழகுதான். அதே நேரத்துல மனைவிக்கு எவ்வளவு வயசானாலும் அவளுடைய அன்பை நேசிக்கக்கூடிய, அன்பை பரிமாறக்கூடிய அந்த கணவனும் அழகுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் நீ வாழணும், சந்தோஷமா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணும்னு கனவு இருந்தாலும் சொந்த வீடு வச்சிருக்கவங்க யாரையாவது பார்த்து வாடகை வீடான்னு கேட்கும்போது நீ சற்றும் யோசிக்காமல் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இந்த உயிரே இந்த உடலில் வாடகைக்கு தானே தங்கி இருக்கு. ஒரு நாள் உயிர் போகும்போது உடல் தனியாக தான் இருக்க போகுது. அதனால இந்த வீடு வாடகைக்கு இருந்தா என்ன, சொந்தமா இருந்தா என்னன்னு தைரியமா பதில் சொல்லு. ஒருபோதும் அவங்க முன்னால நம்ம இப்படி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியிருக்கே, அவங்கள விட நம்ம நிலைமை தாழ்வாக இருக்கே, சரிவாக இருக்கேன்னு யோசிக்காத. அடிக்கடி கோபப்பட்டு நீ சீக்கிரமே வயசான ஆளாக மாறி போய்விட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகு என் செல்லமே. தனக்கு பிடித்தவரிடம் பெண் காட்டும் அளவுக்கு அதிகமான அக்கறையும் பிடிச்ச பெண்ணிடம் மட்டுமே அடங்கி போகும் ஆணின் கம்பீரமும் தான் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கான இலக்கணம். உனக்கு பிடிச்ச ஓன் துணை மேல நீ அன்பா, அக்கறையா, பாசமா இருக்க. அவங்க கிட்ட அடங்கி போற. அவங்க சொல்றத சரின்னு கேட்கிற. இதுல அடுத்தவங்க யாரு சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீ செய்வது தவறுன்னு சொன்னாலும் அதை கண்டுகொள்ள வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத நீ கற்பனையில நினைச்சு பார்த்துக்கோ. நீ ஆசைப்பட்டபடியே நிச்சயம் கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன் எண்ணம் போலவே உனக்கான வாழ்க்கையை நான் சிறப்பானதாக அமைச்சு தருவேன் என் செல்லமே. எப்போதும் ஒரே முகத்துடன் எல்லா இடத்திலும் உலா வர பழகு. ஒவ்வொருத்தருக்காகவும் உன் முகத்தை மாத்திக்கிட்டே இருக்காத. ஏன்னா நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறன்னு வச்சுக்கோ. ஒருத்தர்கிட்ட நல்லவங்களாகவும், ஒருத்தர்கிட்ட அவங்களுடைய செயலை குறை சொல்பவர்களாகவும், ஒருத்தர்கிட்ட எனக்கு தான் எல்லாம் தெரியும் புத்திசாலித்தனமாகவும், ஒருத்தர்கிட்ட ஒண்ணுமே தெரியாத அப்பாவியாகவும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேற மாதிரி பேசி பழகி முகத்தை காமிச்சிருந்தீனா நாளைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது உன்னுடைய எந்த முகத்தை யாருக்கிட்ட போய் காட்டுவ? அதனாலதான் ஆளுக்கேத்த மாதிரி நடிக்காம எப்போதும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி நீ நீயாகவே இருந்துருன்னு சொல்றேன். ஒரு முறை ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறதுக்கு எல்லாரும் தயாரா இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டும்தானே புரியும். அந்த ஒரு சிலரில் ஒருவனாக நீயும் இரு. எதுக்குமே தயங்காம ஒவ்வொரு முறையும் உனக்கான முயற்சிகளை சரியாக செய்துவிடு என் செல்லமே.
அவ்வப்போது உன்னை சோதிச்சு உன் வாழ்க்கையில உன்னை பக்குவப்படுத்துவதற்காக தான் சில துன்பங்களை கொடுக்கிறேன். மற்றபடி நீ கஷ்டப்படணும், கவலைப்படணும் நான் ஒருபோதும் நினைப்பது கிடையாது. இன்னுமே நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில இன்பத்தை நான் அள்ளி தரத்தான் போகிறேன். நம்பிக்கையோட காத்திரேன் தங்கமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். கருப்பா காப்பாத்துன்னு நீ என்ன ஒரு முறை சொன்னா போதும். உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய நானு உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழிச்சு உனக்கான நல்வாழ்க்கையை தந்து விடுவேன் என் செல்லமே. சில பேர் சொல்ல நீ கேட்டிருப்ப, 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சினா இப்படியே அடுத்தவங்களுக்கே உதவி செஞ்சுட்டு வழிகாட்டிக்கிட்டே இருந்தீனா நாளைக்கு நீ நடுத்தெருவுல தான் நிக்கணும்னு. ஆனா அடுங்க சொல்ற வார்த்தைகளில் உண்மை கிடையாது. உதவி செய்யறவங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும், கவலைகள் வரும், பிரச்சனை வரும். நானும் சோதனைகளை கொடுப்பேன். ஆனா நிச்சயமா எல்லா சோதனைகளையும் முடிச்சு உனக்கான நல்ல வழியையும் நான் காட்டுவேன். எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோட இரு. என்ன நடந்தாலும் நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. என் கண்விழியில் வைத்தல்லவா உன்னை நான் கண்மணி போல கண்ணிமை போல பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான காலம், நீ ஜெயிக்கக்கூடிய காலம், நீ சந்தோஷமா வாழக்கூடிய காலம் வந்துருச்சு. இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த கருப்பசாமி நான் உன்னை காப்பாத்துவேன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. உன் நம்பிக்கை நிச்சயமா உன்னை காப்பாத்தும். உனக்கு துணையா இருந்த இந்த கருப்பசாமி நானும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் அல்லவா இது. நல்லவர் கெட்டவர் யாரும் தெரிஞ்சு நிதானமாக யோசிச்சு செயல்படு. உன்னோடு உனக்காக நான் இருக்கேன். நீ பயப்படாம பலம் கொண்டு திடமான மனசோட இரு. எது வந்தாலும் கலங்காதே என் செல்லமே. இந்த கருப்பசாமி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்னை முழு நம்பிக்கையோடு வணங்கும் போது உன் முழு வாழ்க்கைக்கான பொறுப்பாளனாக நான் தானே இருப்பேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் கூட பாதுகாவலனாக நான் இருப்பேன். நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை விட பல 100 மடங்கு பிரகாசத்தை நான் உனக்கு அள்ளித் தருவேன். இப்போது என் ஆசீர்வாதத்தோடு உன் மனம் குளிரும்படி உனக்கான விஷயங்களை நான் முடிச்சு தர்றேன். நான் கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்த பிறகு மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரோடு நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ படுற கஷ்டங்களை நினைச்சு கண்ணீர் வடிக்காதே. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் உனக்கு தர்றேன். அதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என்பதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ தாங்கின அத்தனை துன்பங்களையும் முடிச்சு வச்சு உன் கர்ம வினைகளை கரைச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீனா எனக்கு பிரியமானவங்க என்ன முழுசா நம்பினவங்க நான் அன்பு வச்சவங்களே என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு உனக்கு தோணும். ஆனா இதெல்லாம் நினைச்சு மனம் தளர்ந்தோ சோர்ந்தோ போக வேண்டாம். நீ என்னை நம்பிதானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை காக்கும் கடவுளாய் இருந்து இந்த கருப்பசாமி எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக தருவேன். உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய உறவுகளே விதிவசத்தால் மாறுதல்களை செய்யும் போதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதும் நீ என்னை தேடிதானே வந்தாய். நிச்சயமா உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரும். இனிமேலும் நீ உன்னை வாழ்க்கையும் உன்னையும் நினைச்சு எதுக்கும் கவலைப்பட வேணாம். இப்போதைய உனது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நிரந்தரமா உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு.